இதை பற்றி நாம ஏன் மறந்தோம்? குழந்தைங்களை பார்த்து பார்த்து தான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் குழந்தைக்கு அடிக்கடி சளி இருமல் வந்துக்கிட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட போனால் அலர்ஜி சளி தாங்கிறான். வெய்ய காலத்தில் கூட என் குழந்தைக்கு ஏன் சளி இருமல் பிடிக்குது அப்படின்னு இந்த கேள்விகள் நம்ம பேரண்ட்ஸ் மத்தியில் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒன்றை நாம் எப்படி மறந்தோம்? சென்ட்டு டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறதை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வெளியில் போகிறதுக்கு ஒர்க் ஸ்டேஷன் போகிறதுக்கு எல்லாமே நம்ம பாடியிலேருந்து நல்ல ஸ்மெல் வரணும்னு பர்ஃப்யூம் டியோட்ரண்ட் சென்ட்டு ஏகப்பட்டது யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் இருக்கிற ஹிடன் டேஞ்சரை மறந்துடுறோம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இதனால அலர்ஜி வரலாம், சளி பிடிக்கலாம், வீசிங் வரலாம், ஏன் இன்னும் ஆஸ்துமாவே அதிகம் ஆகலாம். ஏன்னா இதில் இருக்க ஸ்ட்ராங் சென்ட்டு டியோட்ரண்ட் ஏர் ஸ்ப்ரே மாதிரி ஆகி பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை பாதிக்கும். அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா இல்லை, இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. இதில் தாலேட்ஸ், அது இல்லாமல் மெத்தில் பாரபின், இதெல்லாம் குழந்தைகளின் வளரும் மூளையை பாதிக்கும். ஏடிஹெச்டி, ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமா, மதர் பேபி பாண்டிங்கே அஃபெக்ட் ஆகும்னா எப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தை அம்மா பார்த்ததுமே ஒரு ஹாப்பி ஆகுது, அம்மாவை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் வர்றது. இதுக்கு காரணம் அம்மாவை பார்க்கறது மட்டும் இல்லை, அம்மாவை ஃபீல் பண்ணுறது. நம்ம ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் ஹார்மோன்ஸ், ஃபிரோமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியா இது என்னுடைய அம்மாவுடைய வாசனை அப்படிங்கிறது சின்ன பேபிஸ்க்கு தெரியும். அதை நம்ம ஸ்ட்ராங் சென்ட்டு டியோட்ரண்ட் அடித்தா எப்படி ஃபீல் பண்ண முடியும்?